வணக்கம், ஜெய் பீம். இன்றைய ஊடக சந்திப்பு பிரதானமாக இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது தொடர்பாக நாம் அந்த கைது குறித்து எமது மிக வன்மையான கண்டனத்தை முதல்ல தெரிவிக்க விரும்புகின்றோம். இந்த அரசாங்கத்துக்கு, இந்த அரசாங்கம் ஏனையவர்களுக்கு சொல்ற மாதிரி இந்த கைது எந்த விதமான அரசியல் நோக்கமும் அற்றது, இது சட்டம் தனது கடமையை செஞ்சிருக்குது போன்ற வியாக்கினங்களை நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு, அவருக்கு வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்று மாக்கந்துரை மதுஷ் என்கின்ற பாதாள உலக தலைவனின் பாவனையிலிருந்து மீட்கப்பட்டதாக 2019 ஆண்டு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நேற்று முந்த நாள் தமிழர் அரசியல் பரப்பில் நம்பிக்கைக்குரிய ஜேர்னலிஸ்டாக, ஊடகவியலாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதியிருக்கின்றார், அந்த கைத்துப்பாக்கி 2000 ஆண்டு இவர்கள் சொல்வது போன்று 2001 ஆண்டு வழங்கப்பட்டது அல்ல என்றும், 2000 ஆண்டு ஜூலை மாதம் வழங்கப்பட்டு 2002 ஆண்டு யுத்த நிறுத்த காலத்தில் மீளளிக்கப்பட்டது என்றும், இந்த கைத்துப்பாக்கி வெளியே சென்றிருக்குமானால் அது பாதுகாப்பு அமைச்சின் ஊடாகவே சென்றிருக்கலாம் என்று ஒரு சந்தேகத்தை யார் டிபிஎஸ் ஜெயராஜ் எழுப்புகின்றார். அப்ப பிரதானமா இந்த அவர் மீது, டக்ளஸ் தேவானந்தா மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு இங்க கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. இரண்டாவது, பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்னத்துக்காக இவர் மீது பாவிக்கப்பட்டிருக்குது. இப்ப சாதாரண ஃபயர் ஆர்ம்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு, சரியா? குற்றவியல் தண்டனை கோவைக்கு கீழே சாதாரண சட்டங்களுக்கு கீழே அந்த ஆயுதங்கள் சம்பந்தமான சட்டத்துக்கு இந்த வழக்கை பதிவு செய்து இருக்கலாம். மற்றது பிள்ளையானுடைய கைது தொடர்ச்சியாக, அதன் தொடர்ச்சியாக டக்ளஸ் தேவானந்தாவின் கைது, இந்த ரெண்டும் எங்களுக்கு தெளிவான ஒரு செய்தியை இந்த அரசு தாரதாக உணர்கிறோம். நாங்கள் உணர்கிறோம், அவ்வாறு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவர்கள் புலிகளின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கைதுகளை மேற்கொள்வதாக எங்களுக்கு நம்புறதுக்கு வலுவான சாட்சியங்கள் இருக்குது. மிக பிரதானமானது, முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் சிறைச்சாலையில் கூட 65,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் இன்று ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு 9 மாதங்களாக நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தப்படாமல் டிடென்ஷன் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற 3வது முறையும் தடுத்து வைப்பதற்கான கையெழுத்து இடப்பட்டு 9 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு. அப்ப நீங்கள் அவர் மீது இந்த 9 மாசத்துல எதுவிதமான நீங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்குமான ஆதாரங்கள் உங்களால் திரட்டிக் கொள்ள முடியல என்றதுதான் அதுக்குள்ள இருக்கிற செய்தி. நீங்கள் இவர்கள் இருவரையும் உங்களுடைய புலி ஆதரவு அரசியலிட பிரதான எதிரிகளாக பார்க்கின்றீர்கள். ஒன்றை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, இன்றைக்கு இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அன்று பாரிய கொலைகள் செய்த 71 ஆண்டு, 88, 89 சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த இந்த ஆயுத கலாச்சாரத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தின டக்ளஸ் தேவானந்தா உட்பட்ட 37 ஆயுத இயக்கங்கள் இந்த மண்ணில் இருந்தது. டிக்சித் எழுதின புத்தகங்களூடாக இவ்வளவு ஆயுத குழுக்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக சட்டவிரோதமாக ஆயுதங்கள் பாவிக்கிறத கற்றுக் கொடுத்தவர்கள் நீங்க. இன்றைக்கு இந்த மண்ணில் அரசியல் செய்யறதுக்கான சுதந்திரம், ஜனநாயக வழி உங்களுக்கு உருவாக்கி தந்ததுல டக்ளஸ் தேவானந்தாட பங்கு மிக மிக முக்கியமானது. 94 ஆண்டுல இருந்து 2024 ஆண்டு வரைக்கும் 30 வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர். 18 வருடங்கள் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்தவர். அவருடைய அரசியல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியது இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாதது இருக்குது, அது வளமையானது. ஆனால் அவர் உருவாக்கி தந்த இந்த ஜனநாயக வழி வேறு எவராலும் உருவாக்கி இருக்க முடியாது. இன்றைக்கு அவரும் பிள்ளையானும் பாசிச புலிகளுக்கு எதிராக எழுந்து நிற்கவில்லை என்றால் இன்றும் நீங்கள் இந்த மண்களில் ஜனநாயக அரசியல் செய்ய முடியாமல் இருந்திருக்கும். தமிழின துரோகி என தேசிய மக்கள் சக்தியின்
குருட்டுலக்கில் என்று சொல்ற குருட்டுலக் அதிர்ஷ்டத்தில் பாராளுமன்றத்துக்கு வந்த ரஜீவன் என்கின்ற நபர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை தமிழின துரோகி என்று தனது முகநூல் புத்தகத்தில் போட்டிருக்கிறார். அவருக்கு சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். 94ஆம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தா பாசிசத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி இருக்கா விட்டால் இன்று போன்ற எவருமே இங்கே அரசியல் செய்திருக்கிறார். அர்ஜுனா உட்பட முதல்ல கொல்லப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் புலிகளால். சரியா? நீங்கள் எவர் இன்றைக்கு உங்களுக்கு புலிக்காய்ச்சல் அடிச்சா போல உங்களை புலிகள் எவரும் ஏற்றுக்கொள்ளல. ரைட்டா? ஜேவிபி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதே ஜேவிபி தான் 2000 ஆண்டுகள்ல சந்திரிகாடு அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தார்கள் இன்றைய ஜனாதிபதி உட்பட. அப்ப சந்திரிகா ஆயுதம் கொடுத்தது தெரியாத உங்களுக்கு? பாராமிலிட்டரி என்கின்ற இந்த துணை ஆயுத படைகளை உருவாக்கியது யார் உருவாக்கினது? அன்றைக்கு வருங்கையோடு 87ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து வந்த டக்ளஸ் தேவானந்தா என்கின்ற ஒரு மார்க்சிய தோழரை ஆயுதம் கொடுத்து தங்களுக்கு சார்பாக உருவாக்கினது இந்த நாட்டு சிங்கள அரசுகள். பிரேமதாச ஆயுதம் கொடுத்தது, ஜேவர்தன் ஆயுதம் கொடுத்தது, சந்திரிகா பண்டார் நாயக் ஆயுதம் கொடுத்தது. அப்படியே வரிசையில வரலாம் நீங்க இன்றைக்கு வரைக்கும். அப்ப இந்த ஆயுதம் கொடுத்தாக்களை முத கைது செய்யுங்க, அவையிட விசாரியுங்க. அது மட்டுமல்ல, துணை ஆயுத படைகளாக இங்கு ஆபரேட் ஆயினாக்கள் ஐபிடிபி மட்டுமில்ல, இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சித்தார்த்தன் மிக முக்கியமான புலட்டிட ஒரு துணை ஆயுத குழு. இவர்களுடைய சித்திரவதை கூடங்கள் குறித்த அறிக்கைகள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இருக்குது, விக்கிலீக்ஸ்ல இருக்குது. டெலோ ஒரு துணை ஆயுத குழு, EPRLF வரதராணி ஒரு துணை ஆயுத குழு. யார் இங்க துணை ஆயுத குழுவா எங்கள் என்று சொல்லுங்க. புலிகளுக்கு ஆயுதம் கொடுத்த பிரேமதாசா 1987ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தை அடிக்கிறதுக்கு ஆயுதம் கொடுத்தது யார்? பிரேமதாச அரசு ஆயுதம் கொடுத்தது. இந்த டிக்ஷித் எழுதி இருக்கிற, பிரெட்மன் வீரகொன் எழுதி இருக்கிற, ஆயுதம் போய் பெற்றுக்கொண்டவர்கள் கருணா. அப்ப இதெல்லாம் என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகம் உரிமை அனுபவிக்கிறதுக்காக தமது தோழர்களின் உயிர்களை பலி கொடுத்த இவர்களை நீங்க பயங்கரவாத தடுப்பு. நாங்க இவர்கள் தவறு செய்திருந்தா நீங்க சாதாரண சட்டத்துக்குள்ள சட்ட ரீதியாக அரசியல் இல்லாமல் நீங்க கைது செய்து அவர்களை இது கைது செய்திருக்கலாம். நீங்க இது மேலிடத்துல இருந்து இல்லை, இது தண்ட சட்டம் தண்ட கடமை செஞ்ச இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற கதை எங்களுக்கு சொல்ல வேண்டாம். இன்றைக்கு ரைட்டா ரைட் இப்படி வருவோம். நாங்க இன்னைக்கு நீங்க டக்ளஸ் தேவானந்தாவையும் பிள்ளையானையும் கைது செய்திருக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுகள் ஊடா டக்ளஸ் தேவானந்தாக்கு மேல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? ஒரு பிஸ்டோல் ஒன்று நீங்க அவருக்கு கொடுத்தது எடுக்கப்பட்டதாக. அப்ப ஒரு பிஸ்டோலுக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்திருக்கிற நீங்க கப்பலா இந்த நாட்டுக்கு ஆயுதம் ரக்கின குமரன் பத்மநாபனை பாதுகாப்புடன் வைத்திருப்பது எவ்வாறு? ஏன் நீங்க இந்த நிமிடம் வரை குமரன் பத்மநாபன் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை புலிகளின் விடுதலை என்ற பேச்சுக்கு இடம் இல்ல, பாசிச புலிகளின் 2ஆம் தர தலைவனான குமரன் பத்மநாபனை இந்த நிமிடம் வரை இலங்கையின் எந்த சட்ட திட்டங்களுக்கும் உட்படுத்தப்படாமல் எந்த நீதிமன்றத்திலும் முற்படுத்தாமல் எவ்வாறு நீங்கள் வைத்திருப்பீர்கள்? இவருக்கு அளிக்கப்பட்ட இம்பியூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற தண்டனையிலிருந்து தப்புகின்ற வரப்பிரசாதம் எவ்வாறு வழங்கப்பட்டது? ஆகவே மிக தெளிவாக நாங்கள் சொல்றோம், இந்த அரசுக்கும் இந்த நாட்டில் சிந்திக்க தெரிந்த மக்களுக்கும் இங்கு சட்டம் இருவேறு விதத்தில் பிரயோகிக்கப்படுகின்றது. ஒரு வகையில புலிகளை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அரசு மிக தெளிவாக சேவையாற்றுவதாக, புலிகளின் காலில் விழுந்து தமது வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு, ஒரு கேவலங்கட்ட நிலைக்கு இந்த அரசாங்கம் வந்திருப்பதை அடிச்சு ஆதாரத்தோடு சொல்லக்கூடியதாக இருக்கு. இது சிவாஜிலிங்கம் போன முறை பிரபாகரன் படத்தை ஒட்டி வல்வடித்துறையில பிறந்த நாள் கொண்டாடின ஆதாரங்கள். அதே சிவாஜிலிங்கம் இந்த வருடம் பிரபாகரன் பேரை சொல்லி படம் ஒட்டாமல் பிரபாகரன் பிறந்த நாள் நான் கொண்டாடுறேன் என்று கொண்டாடினார். இந்த ரெண்டும் இந்த நாட்டு சட்டப்படி பாரிய குற்றம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட வேண்டிய குற்றம். ஏன் இந்த நிமிடம் வரை சிவாஜிலிங்கம் கைது செய்யப்படேன்? அப்ப சட்டம் என்னண்டு டக்ளஸ் தேவானந்தாக்கு ஒரு விதத்திலையும் இந்த புலியும் இல்ல எலி சிவாஜிலிங்கத்துக்கு என்ன மாதிரி வேறு விதமாகவும் செயல்படும். அதே மாதிரி 30க்கும் மேற்பட்ட மாவீரர் என்று சொல்லப்படுகின்ற புலிகளிட உறுப்பினர்கள செத்த மயானங்கள் சுடலைகள் அவ்வளவும் சட்டவிரோதம், அவ்வளவும் அகற்றப்பட வேண்டும். திலீபனுடைய சில சட்டவிரோதம் அகற்றப்பட வேண்டும். சரியா? உங்களுடைய அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் சட்டவிரோத
பயங்கரவாத சிலைக்கு பயங்கரவாதி சிலைக்கு கும்பிட போய் அடி பண்ணி கொண்டு வார. அப்ப நீங்க பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்கல. நீங்கள் எந்த சித்தாந்த தலைமைத்துவத்தை கொடுத்தீர்களோ பயங்கரவாதத்துக்கு எதிராக, ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி தான் புலிகளுக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக சித்தாந்த தலைமையை கொடுத்தது. அதே சித்தாந்த தலைமையை தான் நாங்களும் கொடுக்கிறோம். டக்ளஸ் தேவானந்தா ஆயுத ரீதியாக எதிர்த்தவர். அப்ப என்ன வித்தியாசம் உங்களுக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும்? இன்றைக்கு வித்தியாசம் என்னென்றால், நீங்கள் உங்களுடைய இந்த தேர்தல் வெற்றிகளுக்காக புலிகளின் காலை தடவி கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் ஒன்று. மற்றது சுவாஸ் கனகரட்னம் நேற்று பேப்பர்ல, அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியோட ஊடக பேச்சாளர், தமிழின துரோகி யாரு மிக மோசமான குற்றவாளி டக்ளஸ் தேவானந்தா நேற்று அறிக்கை விட்டிருக்கிறார். அதுல பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறித்து பேசி இருக்கிறார். இது 2002ஆம் ஆண்டு சண்டே லீடர்ல பிப்ரவரி 16ஆம் தேதி பெட்ரிகா ஜான்சன் என்கின்ற புலனாய்வு பத்திரிகையாளர் எழுதின அறிக்கை. இந்த அறிக்கையில குமார் பொன்னம்பலம் ஒரு பாலியல் குற்றவாளி என்று தெளிவாக ஆதாரங்களுடன் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி யாழ்ப்பாணத்திலிருந்து சாதாரண பெண்களை தங்களுடைய பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்ட ஒரு கட்சி தலைவன் இடத்துல இருந்து கொண்டு உனக்கு வெக்கமா இல்லையா? முதல்ல போய் குமார் பொன்னம்பலத்தின் பாலியல் செயற்பாடுகள் குறித்து இந்த அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தி அப்படி இல்லை என்று நிரூபிச்சு கொள்ளுங்க. நீங்க ஊத்த வேலை செய்து அரசியல் செய்து போட்டு நீங்க மெட்டவனுக்கு கை காட்டுறதுக்கு எந்த தார்மீக நியாயமற்றவர்கள். குமார் பொன்னம்பலம் ஒரு உயர்தர விலை மாதுவால் வெளியில் எடுக்கப்பட்டு மிக மோசமான பாலியல் செயற்பாடுகள் கொண்ட ஒரு பாலியல் வக்கிரம் மிக்க ஒரு தலைவனாக சண்டே லீடர் லசந்த விக்ரமதுங்கோட பத்திரிகை ஆதாரங்களோட எழுதி இருக்கு. ராவய விக்டர் ஐவண்ட ராவய பத்திரிகை எழுதி இருக்குது. பிறகு என்ன சொல்றீங்க? ஏனென்றே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்னுக்கு தன் தேப்பனுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கல. இந்த அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? குமார் பொன்னம்பலத்தின் படுகொலை விசாரணைகளை முன்னகர்த்துவதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் குடும்பம் விரும்பல. ஆகவேதான் இந்த விசாரணைகள் முன்னுக்கு போகல. குடும்பம் ஏன் விரும்பலண்டா மிக மோசமான பாலியல் குற்றத்துடன் தொடர்பு பட்டது அந்த படுகொலை. ரைட்டா? இது பகிரங்கமாக ஊடகத்துக்கு நாங்க சொல்ல முடிஞ்சா எங்கள் ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டு எடுங்க பாப்போம் கோர்ட்டுக்கு. அப்ப நாங்க இந்த ஆதாரங்களை தாரம். இன்றைக்கு பத்திரிகையில இருக்கிறது கோர்ட் ஆவணங்களாக மாறும். அப்ப சரியா? அதால நீங்க படிக்காத எங்கட பாட்டனுக்கு சொன்ன கதையை எங்களுக்கு வந்து சொல்லாதீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த அரசுக்கு நாங்கள் கடுமையாக சொல்றோம். இந்த மக்களுக்கு நாங்க சொல்றோம், இந்த வடக்கு கிழக்குல இன்றைக்கு இருக்கிற இந்த ஜனநாயக வழிக்கு பிரதானமான காரணமானவர்கள் இருவர் இந்த அரசாங்கத்தால மிக தவறாக தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்தது மிக முக்கியமானது, அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறிக்கொண்டு பல மேடைகள்ல கத்திய இந்த அரசாங்கம் இந்த நிமிடம் வரை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் இல்லை. தனது அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஏனைய அரசுகள் போல உலகளவும் இருந்த அரசுகள் போலவே பாவித்துக் கொண்டிருப்பது மிக தெளிவாக தெரிகின்றது. இந்த அரசு ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என சொல்லி கொண்டு வந்த அரசு அதே பழைய சிஸ்டத்தை தான் கையில் எடுத்திருக்குது. இவர்கள் கடைசியாக வெளியிட்டிருக்கின்ற இந்த ப்ரொபோஸ்ட் PSTA என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் முன்மொழிவுகள்ல 2 வருடங்கள் உங்களை ரிமாண்ட் கஸ்டடியில வச்சிருக்கலாம் என்று சொல்லுது. இதே மிக பாரிய பிழை. இந்த PSTA-யும் நாங்கள் நிராகரிக்கின்றோம். இப்ப இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நிராகரிக்கின்றோம். இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டங்களால பயங்கரவாதம் தடுக்கப்பட்டதாக இந்த நாட்டு வரலாறுலேயே கிடையாது. 1979ஆம் ஆண்டு தற்காலிக ப்ரொவின்ஸ், டெம்பரரி ப்ரொவின்ஸ், தற்காலிகமாக 6 மாசத்துக்கு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. 79, 89, 99, 2009, 2019, 45 வருடங்களுக்கு மேல இந்த நாட்டில் நிரந்தரமாக்கப்பட்டிருக்குது. இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தால் தடுக்கப்பட்ட பயங்கரவாதம் ஒன்றை காட்டுங்க பாப்போம். எதுவுமே தடுக்கப்படல. இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் 45 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய அரசியல் பழிவாங்கல்களுக்கு மட்டுமே சகல ஆட்சியாளர்களாலேயும் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பிரயோசனம் இல்லாத பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி போட்டு ஹெல்தி ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆரோக்கியமான நாடுகள்ல சட்டங்கள் மிக குறைவாகவே இருக்கும். புது புது சட்டங்கள் ஃப்ளட் ஆஃப் லாஸ் என்று சொல்றது, புது புது சட்டங்கள் உருவாக்கப்படுறதில்லை. இருக்கிற சட்டத்தை வலுப்படுத்தி அன்ஃபேர், அதாவது ஃபேர்லி, அதாவது லோஸா ஃபியூ கிளியர் அண்ட் ஃபேர், ரைட்டா,
சட்டங்கள் குறைவானது, தெளிவானது, ஈக்குவலானது, சமமானது, எல்லாரும் தெளிவாக அவை பாவிக்கப்படும். ஆகவே இருக்கிற சட்டங்களை வலுப்படுத்துங்கள். புதிய சட்டங்கள் உருவாக்குறதால் ஒரு பிரயோசனமும் இல்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டம் விலக்கப்பட வேண்டும். டக்ளஸும் கருணாவும் சாதாரண சட்டங்களுக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டும். இந்த அரசியல் பழிவாங்கலை நிறுத்தி கொள்ளுங்கள். இல்லாட்டிக்கு உங்களோட அரசும் கோட்டாட அரசு மாதிரி மிக குறுகிய காலத்தில் வீட்டுக்கு போகணும் என்று நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம். புலிகளிட கையாள்களாக நடந்து கொள்றதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.